தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் திருமிகு இப்ராம் பால் அவர்கள் நம்முன் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் அவரது கருத்துக்களை, அவரது கட்சி சார்ந்த கருத்துக்களை, தமிழக அரசியலை, இந்திய அரசியலை பற்றி பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய தலைவர் ஒரு நம்பத்தகுந்தவர் இல்லை அப்படின்ற செய்தி தமிழகம் எங்கும் ஒன்றியம் எங்கும் உலவுகிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த செய்தியை எப்படி நீங்கள் கணிக்கிறீர்கள்? நிச்சயமாக அது தவறான தகவல். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். மக்களுக்கு ராம்லோகியா அவருடைய ஃபாலோவராக இருந்தவர். அநேக பொறுப்புகள்லையும் ஒன்றிய அரசில் பல அமைச்சரவையில் இருந்திருக்கிறாரு. 19 ஆண்டு காலம் இன்றைக்கு பீகாரில் முதல்வராக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறாரு. அதனால் அவர் நிச்சயமாக அந்த நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கு நல்ல ஒரு மனிதர் என்பதை நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் தவறாக நினச்சக்கூடாது. சரி. பொதுமக்கள் சொல்வது இன்னொரு அவர் ஒரு பச்சோந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாரு, நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாரு. இங்கே கொஞ்ச நாள் இருக்கார், அப்புறம் அந்த பக்கம் போயிடுறாரு, மறுபடியும் திரும்பி வர்றாரு அப்படின்றாங்க. அதை பற்றி அரசியல்னு வரும்போதுங்க அது அவர் பார்க்குறவங்களுடைய கண்ணோட்டங்கள், மக்களுடைய கண்ணோட்டங்கள் அப்படி வேணால் இருக்கலாம். அவர் இன்றைக்கு மக்களுக்காகவே உழைக்கக்கூடியவர். இவர் என்டிஏவினுடைய ஆரம்ப ஸ்டேஜில், அதாவது வாஜ்பாய் காலத்தில் இவர் அமைச்சரவையில் இருந்திருக்கிறார். அந்த என்டிஏவுடைய அமைச்சரவையில் இருந்திருக்கிறார். அப்போ இந்த சிறுபான்மை மக்களோ தாழ்த்தப்பட்ட மக்களோ இன்றைக்கு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இதே பிஜேபி என்டிஏ ஆட்சி இருக்கின்ற நடந்த காரியங்களில் அன்றைக்கு ஒன்று கூட நடக்க விடலை. அன்றைக்கு நிதிஷ்குமார், ராம்விலாஸ் பாஸ்வான், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், சரத் யாதவ் எல்லாருமே இதே என்டிஏவில் வாஜ்பாய் காலத்தில் இதே பிஜேபி அரசாங்கத்தில் இருந்தவங்க தான். அன்றைக்கு இருந்தவங்க அதை தொடர்ந்து இன்றைக்கு அது வேண்டாம், காங்கிரஸை வீழ்த்தணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த என்டிஏவை ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த என்டிஏ ஆரம்பித்து அந்த வாஜ்பாய் பில்லில் இருந்தபோது அன்றைக்கு நிலையான ஆட்சி கொடுக்கும்போது அன்றைக்கு பாதுகாப்பு இருந்துச்சு, சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பு இருந்துச்சு, தலித்துக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த 10 ஆண்டு காலம் இல்லை. ஆகையினால தான் அந்த நிலையான ஆட்சி காங்கிரஸுக்கு கொடுக்க முடியுமா, இந்தியா கூட்டணிக்கு கொடுக்க முடியுமா என்பதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்களோட கூட்டணிக்கு போனார். அங்கே போய் அந்த கூட்டணியெல்லாம் பார்க்கும்பொழுது அது சரியான நிலையான கொடுக்க முடியுமா முடியாதா, அதுக்கு யார் அதுக்கு பொறுப்பேற்க முடியும், எந்த நிலைமையில் நம்ம வந்தால் பொறுப்பேற்க முடியும்னு ஒரு முடிவு எடுத்தார். ஆனால் அதுக்கான வேண்டிய சாத்தியக்கூறுகள் அங்கே இல்லாதனால அவர் என்டிஏ விட்டு இந்தியா கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தும் அந்த என்டிஏவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அங்கே பீகாருக்கு போயிருக்கும்போது கூட அவர் போகலை, உள்ளூரில் இருந்துக்கிட்டு அவர் போகலை. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு நிலையான மனிதர், நல்ல மனிதர் என்பதை நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். நரேந்திர தாமோதர தாஸ் கடந்த 10 ஆண்டுகளாக நிதிஷ்குமாரின் கொள்கைக்கு எதிராக செயல்பட்டார். ஆமாம். இல்லை, நிதிஷ்குமார் அவர்களுக்கான செயல்பாடுகளில் அவருக்கு தேவையான செயல்பாடெல்லாம் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அதே ஒரு நரேந்திர தாமோதர தாஸை நீங்கள் விரும்புவது ஏன்? அவருக்கு செய்யலைங்கிறதுக்காக அவர் விலகி போகல. இந்த சிறுபான்மை மக்களும் அந்த தலித் மக்கள் அங்கே இருக்கிற பின்தங்கிய மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகள் அவர் செய்யலை, சொன்னதை செய்யலை. அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவரை விட்டு வெளில போனாங்க. இன்றைக்கி நினச்சிக்கிட்டிங்கனாக்கா அந்த பீகாரில் மது கொள்கையை ஒழிச்சிருக்கிறாரு நிதிஷ்குமார் அவர்கள். மது கொள்கையை பீகாரில் ஒழிச்சிருக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிறைவேற்றிருக்கிறாரு. பாராட்டப்படுகிறது. எந்த மாநிலத்திலாவது இதே பிஜேபி அரசாங்கம் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருந்தாலும், காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் இருக்கட்டும், எந்த மாநிலத்திலாவது செய்ய முடியுதா? அப்போ அது யாருடைய நன்மைகள்? அது அவருக்கு என்ன நன்மைகள் இருக்குது? நிதிஷ்குமார் ஒரு தனிப்பட்ட நபருக்கு என்ன நன்மைகள் இருக்குது? ஆனால் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர், மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர். அந்த எந்த பகுதியில் இருந்தாலும் இன்றைக்கி பீகாரில் பிஜேபியோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியுங்கிற கண்டிஷனை இப்போ நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் மாற்றினார். ஒரே நாளில் ஆட்சியை கலைச்சார். திரும்ப அவரே முதலமைச்சராக வந்தார், என்டிஏ கூட்டணிக்கு வந்தார். திரும்பவும் அதை கூட்டணியில் வெளில போனார், திரும்ப முதலமைச்சராக தான் ஆனார்.
ஒரு தடவை ஜெயிச்சு 3 தடவை முதலமைச்சரானது நாங்கள் எங்களுடைய தலைவர் நிதிஷ்குமார் வரலாற்றிலே அவர் தான். ஒரு தடவை தேர்தலை ஜெயிச்சு 3 முறை 3 முறை முதலமைச்சரான தகுதியை எங்களுடைய சரி. இப்போ இடஒதுக்கீடு கணக்கீடுலாம் எடுத்துட்டாரு. சரி, இந்திய ஒன்றியத்திலே அவர் தான் முதல் ஆளுன்னு. இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக எல்லா மாநிலங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதை நரேந்திர தாமோதர தாஸிடம் இவர் வலியுறுத்துவாரா? நிச்சயமாக வலியுறுத்துவார். அப்படியே வலியுறுத்தவில்லை என்று சொன்னால் அதற்கான வேண்டிய அனுபவத்தை பலனை அனுபவிப்பார் மோடி. ஒரு மிரட்டல் துணியில் தான் இருக்கிறீங்க நீங்கள். நிச்சயமாக இந்த இந்தியாவை காப்பாற்றப்பட வேண்டும். கடந்த ஆண்டுகளைப் போல இந்த சட்டத்தை, இந்தியாவினுடைய சட்டத்தை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கொள்கைக்காக அவர் ராம்லோகியாவுடைய சிஷ்யர் அவர். அதனாலே அவருடைய அந்த கொள்கைகளை, அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை ஒரு எல்லளவு கூட மாறாமல் நிச்சயமாக இந்த இந்தியாவை காப்பாற்றக்கூடியவர் நிதிஷ்குமாராக தான் இருக்க முடியும். ஒரு இந்த பதவி ஏற்கிற நேரத்தில் அது பற்றி பேசும்போது ஒரு 4-5 முக்கிய அமைச்சு பதவிகள் வேண்டும், துணை பிரதமர் வேண்டும், அவைத்தலைவர் வேண்டும், இப்படியெல்லாம் பேசியதாக கேள்விப்பட்டோம். ஏன் இப்போ 2 அமைச்சரோடு நின்றுட்டீங்க? எங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கிறது அவர் நிதிஷ்குமார் தலைவர் கேட்டது சரியான கொள்கை தான். அதுதான் அதில் அவங்க மிரண்டு போயிட்டாங்க. அதில் பிஜேபி பிரதமர் மோடி மிரண்டுட்டார். ஏன்னு கேட்டாக்கா முக்கியமான பொறுப்புகளை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாக்கா நம்மளை காலி பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்தார். ஆனால் இவர் பயந்தாலும் அவர் தெலுங்கு தேசத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட தான் போயிருக்குது. ஆக இந்த 2 பேருமே இந்த இந்தியாவை காப்பாற்றுவதற்கு அதை ஆயுதமாக பயன்படுத்துவார்களே தவிர இதை அவருடைய சொந்த கட்சிக்காகவோ சொந்தனுடைய பலனுக்காகவோ அவர் பயன்படுத்த மாட்டார்கள் என்பது என்னுடைய. இந்திய ஒன்றிய கடந்த 10 ஆண்டு வரலாற்றில் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் அவரோடு சேர்ந்த கட்சியெல்லாம் உடைச்சிருக்கார். நிறைய உதாரணம். ஆமாங்க. உங்களுடைய கட்சியும் உடைக்க காலம் வரும் தானே, அதை நினைப்பார்ல? ஆமாம். அதை எப்படி அதை எதிர்கொள்ள போகிறீங்க? அதெல்லாம் மனசில் வச்சு தான் நிச்சயமாக அவர் நம்ம கையில் வச்சு அவர் உடைச்ச பிறகு நீங்கள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி எதாவது பண்ணணும். அதுக்கான வேண்டிய அனைத்து அரசியலுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய தலைவர் கைவசம் வைத்திருக்கின்றார். அதாவது ஒரு நம்ம தமிழத்தில் விடா கொண்டேன் கொடா கொண்டேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்க போகிறாங்களா 2 பேரும்? அப்படி இருப்பது கூட தப்பு இல்லைங்களே. ஏன்னா 10 ஆண்டு காலம் இந்த இந்தியா ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது இந்த அம்பானிக்கிட்டேயும் அதானிக்கிட்டேயும் மல்லையாக்கிட்டேயும் போய் சேர்ந்தது. அப்படி அவர்கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி தேர்தல்னு வரும்போது அங்கேருந்து தான் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் கல்யாணம் ஆகாதவர், பிள்ளை குட்டி இல்லாதவர், அவர் யாருக்கு சேர்த்து வைக்கிறாரு, அண்ணன் தம்பிக்கு சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து, அவர் வெளிநாடு பயணம் பண்ணுறதுலேருந்து, அவங்க கட்சிக்காரங்க பண்ணுற செலவில் இருந்து அது எங்கெல்லாம் எங்கேருந்து வருது? அதாவது பிரதமர் போடுகிற அந்த உடைகளெல்லாம் ஒரு மதிப்புமிக்க ஒரு தலைமை அமைச்சர் போட வேண்டிய உடைகள். ஆகவே அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த உடைகளை வைத்து வணிகம், மற்ற நாடுகளிலிருந்து வணிகம்லாம் வரும் அப்படின்ற ஒரு கருத்தையும் பாரதிய ஜனதா கட்சி வைக்கிறாங்க. இதில் எப்படி உண்மைத்தன்மை எப்படிப்பட்டது? அது அவர் மட்டும் போடுறதுனால எப்படி அந்த வெளிநாட்டினுடைய கொள்கைகள் நம்மளுக்கு வருது சேருது, அந்நிய செலவாணி எப்படி நம்மளுக்கு சேருதுங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒண்டி தான் வாங்கியிருக்காரு. அப்போ அதானி வாங்கலாம், அம்பானி வாங்கலாம். இன்றைக்கி பாமர மக்கள் எப்படி வாங்க முடியும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ எம்பி அதை போட முடியுதா? அதுவே பாமர மக்களை விட்டுடுங்க, இது ஏழை மக்களை விட்டுடுங்க, நடுத்தர மக்களையும் விட்டுடுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இல்லை பாராளுமன்ற குழு உறுப்பினராக இருக்கட்டும், அதை பயன்படுத்த முடியுதா? இப்போ மக்களை விட இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் வசதியானவங்கன்னு சொல்ல வரீங்களா? இன்றைக்கி பிரதமர் வசதியாக இருக்கிறாருங்கும் பொழுது அப்புறம் அவங்களும் இருந்து தானே ஆகணும். சரி, அதுக்காக சொல்ல வரேன் நான். வேறு சரி, இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவின் நிமித்தமாக இவருடைய நிதிஷ்குமார் அவருடைய ஆலோசனையின்படி இந்த 5 ஆண்டு காலத்தை சரியாக கொண்டு சென்று விடுவாரா நரேந்திர தாமோதரதாஸ்? நிதிஷ்குமார் சொல்கிற மாதிரி அவருடைய கொள்கையை அனைத்து மக்களும் நிம்மதியோடு சுகமோடு சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் வைக்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றினால்
மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளும் ஆட்சி அமைப்பார்கள். இல்லை என்று சொன்னால் இது கேள்விக்குறிதான். ஐக்கிய ஜனதா தளம் கட்சி, இப்போ ஆம் ஆத்மி கட்சி பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் அப்படி படிப்படியாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய கட்சி வளர்ச்சியை பற்றி ஒன்றும் செய்திகள் இல்லை. தமிழ்நாட்டில் கூட பெருசாக பேசப்படவில்லையே, காரணம் என்ன? கடந்த எங்களுடைய தலைவர்கள் அப்பொழுது இருந்த தலைவர் பொம்மை, எஸ்ஆர் பொம்மை, சிவாஜி கணேசன், இதை போன்ற நடிகர்கள் பிரபலமானவர்கள் இருந்த காலங்கள் உண்டு. அன்றைக்கு சக்கரம் சின்னம் மட்டும், ஜனதா மட்டும், ஏறுழவன் சுப்பிரமணிய சாமி இன்றைக்கும் வைத்திருக்கின்றார். அந்த கட்சிகளெல்லாம் அப்பொழுது இருந்தபொழுது அவங்க இருந்தவர்களெல்லாம் மிக அதிமேதாவிகள், நல்ல ஒரு படித்தவர்கள், அனுபவசாலிகள். அவர்கள் இருந்த பொழுது அந்த கட்சி ஒற்றுமையாக இருந்தது. அந்த அதிகமான அனுபவம் அதிகமாக அவர்களுக்குள்ளே பிளவுகள் ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு பிஜேபி, மோடியை போன்ற ஆட்கள் அதை பிரித்தாலும் சூழ்ச்சியினால் அதை பிரித்து ஆளிட்டாங்க. அதனால் இப்போது நாங்கள் உடஞ்சி சின்ன பண்ணாமல் இருக்கோம். எங்களுடைய இதில் குழந்தைவேல்னு சொல்லிட்டு ஒரு எம்பி தளி தொகுதியில் தொடர்ந்து எங்களுக்காகவே ஜனதா தளத்தினுடைய அந்த தொழிலில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தார். கடந்த ஒரு 15-20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அது வேறு காங்கிரஸுக்கு போயிட்டார். ஆனால் எங்களுடைய கட்சி நல்ல ஒரு செயல்பாட்டில் இருந்த கட்சி. ஆனால் இப்பொழுது இந்த மாதிரியான அரசியல் அனுபவங்கள் அதிகமான தலைவர்கள்லாம் இருக்கிறதுனால அது அப்படியே பிரிஞ்சு எல்லாம் உடஞ்சி போச்சு. தமிழ்நாட்டில் நீங்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கீங்க. பொறுப்பேற்று எவ்வளோ காலங்கள் ஆகிறது? நான் பொறுப்பேற்று ஒரு 15 ஆண்டு காலமும். தொடர்ந்து நீங்கள் தான்? தொடர்ந்து. அப்போ உங்கள் காலத்தில் ஏன் வளர்ச்சி பெறவில்லை? ஏன்னா அதற்கு முக்கியமாக பொதுச் செயலாளர் ஒரு காரணமாக இருப்பார். ஏன் உங்களது கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்லவில்லை? எங்களுடைய கட்சியில் இருக்கிறதெல்லாம் கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரர்கள். நாங்கள் எந்த அரசியல் அமைப்பில் எந்த ஒரு அமைச்சர்கள் வந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும் நாங்கள் போய் எங்களுக்காக இதை செய்யுங்கள், நம்முடைய கட்சிக்காக இதை செய்யுங்கள் என்று நாங்கள் கூறுவதில்லை. எங்களுடைய உழைப்பு, நாங்கள் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களை வைத்து நாங்கள் கட்சி நடத்தி கொண்டு இன்றும் இருந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் சேலம் ராஜசேகர். அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் டி ராஜகோபால். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு பாராளுமன்ற குழு உறுப்பினர் சம்பத், காஞ்சிபுரம் சம்பத். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு அநேக பொதுச் செயல் பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், இவர்களெல்லாம் இன்றைக்கு இன்னமும் இங்கே இருந்து செயல்பாற்றி கொண்டு தான் இருக்கின்றார்கள். எங்களுடைய அலுவலகம் அடையாறிலே செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற அனைத்து ஏறத்தாழ ஒரு 18 மாவட்டங்களிலே நாங்கள் தலைவர்களை அமைத்து அங்கங்கே நாகர்கோவில், கடலூர் போன்றவர்களெல்லாம் மாவட்டத்தை அமைத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளைப் போல நாங்கள் விளம்பரங்களை தேடுவதில்லை. அகில இந்திய தலைமை உங்களது தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தள கட்சிக்கு பொருளாதார உதவிகள் செய்கிறதா, இல்லை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஏதாவது அவர்கள் எந்த உதவியும் எங்களுக்கு செய்வதும் இல்லை, நாங்கள் அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. எங்களுக்குள்ளே நாங்கள் வசூல் பண்ணி நாங்களே அதை கட்சியை நடத்தி கொண்டு தான் இதுவரைக்கும் இருக்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் பொது உடைமை கட்சி மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த இதுவும் எதிர் பண்ணல. இப்போ அந்த மாதிரியான சூழலில் இந்த கட்சி எப்படி வளர முடியும்னு நினைக்கிறீங்க? உண்மை விசுவாசிகள், உண்மை தொண்டர்கள், உண்மையான ஒரு ஊழியக்காரர்கள் இதில் இருந்தால் அந்த கட்சி எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். ஏனென்று சொன்னால் இது ஆதி காலத்தில் இருந்து உழவன் சின்னத்தில் இருந்து இன்றைக்கு அம்பு சின்னம் வந்ததிலிருந்து இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய ஒரே கொள்கை தான். நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் மாறுவது இல்லை. காமராஜர் தொண்டனாகவே இன்றும் நாங்கள் இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஐக்கிய ஜனதா தள கட்சியில் எப்படி காமராஜர் உள்ளே வந்தார்? எங்களுடைய கட்சி அப்பொழுது இருந்த காமராஜர் பிள்ளை இருந்தபோது அது பிரிஞ்சும் போது எங்களுடைய கட்சி அதில் இருந்தது. அதிலிருந்து பிரிந்து வந்த நாங்கள் தான் ஜனதா தளம் அப்படியே பிரிஞ்சது. ஐக்கிய ஜனதா தள கட்சி இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 18வது மக்களவைத் தேர்தலில் யாரோட கூட்டணியில் இருந்தீர்கள்? நிதிஷ்குமார் பொறுத்த அளவிலே அவர் பிஜேபி கூட்டணியில் தான் நின்னார். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவிலே நாங்கள் செயல்பாட்டில் இல்லை.
நாங்கள் எந்த ஒரு அமைப்புக்கும் இல்லாமல் ஒரு அறிக்கை விட்டார். செயல்பாட்டில் இருந்தீங்க, ஆனால் வந்து தேர்தலில் நாங்கள் கலந்துக்கல. தேர்தலில் எந்த மாதிரி நாங்கள் போய் ஓட்டு போட்டு நாங்கள் எங்களுக்கு பிடிச்சவங்கள ஓட்டு போட்டு அது அவங்க வந்து அறிவுறுத்தலையா அவங்களுக்கு இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று தலைமை உங்களுக்கு? அது எங்களுக்கு இவங்களும் போய் பிஜேபிக்காரங்க எங்களை தான் பெரிய பெரிய கட்சிக்காரங்களை தானே தெரியும், எங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் அவங்கள போய் அணுகி அவங்கவுங்க போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த சில விஷயங்களெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்பார்க்குற ஆட்கள் கிடையாது. எங்களுடைய உழைப்பு மைக்கை பிடிச்சி பேசுகிறதும், மக்களை சந்திக்கிறதும், எங்களுடைய குறைகளை நாங்கள் கேட்குறதும், அந்தந்த ஏரியாவில் இருக்கிற குறைகளை நாங்கள் வந்து பத்திரிக்கை வாயிலாகவும் தெருமுனை பிரச்சாரத்தின் மூலமாகவும் நாங்கள் கேட்குறது தான் எங்களுடைய வேலை. தேர்தல் காலங்களில் வாக்களிப்பது, யாருக்கு வாக்களிப்பது, அதுதான் நம்ம முதன்மையாக பேசுவோம். ஆமாம். அப்படிப்பட்ட காலங்களில் நீங்கள் எதை பற்றி பேசினீர்கள் உங்களது கட்சிக்காக? எங்களுடைய கட்சிக்காக இந்த 10 ஆண்டு காலம் பிஜேபி நடைமுறைப்படுத்திய விதத்தை பற்றி பேசியிருக்கின்றோம். தமிழகத்தினுடைய இன்றைய ஆளுகின்ற அரசியல் அமைப்பை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதில் நன்மை தீமைகளை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். இப்போ தமிழ்நாடு அரசு ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு, அந்த அரசினுடைய சரி தவறுகள் சொல்ல முடியுமா? எது சரியான செயல்பாடுகள், எது தவறான செயல்பாடு? நான் அரசியல் கூட்டணி என்பது நான் இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லலை. ஆனால் என் நடுவராக நான் ஒரு பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடியது சிறுபான்மை மக்களுக்கும் தலித்து மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான அரசு திராவிட மாடல் அரசு. சிறுபான்மை மக்களுக்கும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாகட்டும், தலித் மக்களுக்காகட்டும், அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பாதுகாப்பான அரசு நம்முடைய தமிழக அரசு. ஒரு சின்ன குறுக்கீடு, தமிழ்நாடு அரசு இந்த சிறுபான்மையினர், தலித் மக்கள், இஸ்லாமியர் மக்கள் எல்லாமே இவங்கெல்லாம் தங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில் அந்த மக்களுக்கு எதுவுமே செய்வதில்லை என்ற ஒரு பேச்சும் அடிபடுகிறது. அந்த மக்களுக்கு பாதுகாப்பு ஒன்று, அவர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த வாரியம், மைனாரிட்டி வாரியத்தை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நிறைய காரியங்கள் வந்து அந்த சிறுபான்மை பள்ளிகளுக்கு வந்து இன்றைக்கி சிந்தனை செல்வன் சட்டமன்றத்தில் பேசி இந்த சிறுபான்மை பள்ளிகளுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய, அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய உதவிகள் வந்து அந்த நிதி உதவி பெறுகின்ற சிறுபான்மை பள்ளிகளுக்கும் கிடைக்கணும், அதுவும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் பேசினார். அதை உடனடியாக சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி எங்களுக்கு அந்த பள்ளிகளுக்கெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதேமாரி நிறைய இந்த பள்ளிகளை, சிறுபான்மை பள்ளிகளை ஒடுக்கணும், அதை வந்து இல்லாமல் ஆக்கணுன்ற மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சு. அதை எல்லாத்தையும் சட்டமன்றத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்கள் பேசியதுனால அதனுடைய உடனே அவர் என்ன சிறுபான்மை மக்களுக்காக அவர் என்ன பேசினாரோ அது அனைத்தையுமே உடனடியாக முதல்வர் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். குறைகள் என்ன நினைக்கிறீங்க? குறைகள்னு சொல்ல போனாக்கா இவர் வந்து இன்னும் 2 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், 3 வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் தான் அது வந்து குறைகள் என்னங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கணும். சார், இது வரைக்கும் எங்களுக்கு குறைகளாக எதுவும் எங்களுக்கு செஞ்ச மாதிரி தெரியல. இப்போது இந்த தமிழ்நாட்டில் 2026 ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. நீங்கள் ஒரு வலுவான ஒரு கட்சியாக, இல்லை ஒரு குறிக்கப்பட்ட அதாவது முக்கியமான ஒரு கட்சியாக செயல்படும் பட்சத்தில், இல்லை வாக்குகளை வைத்திருக்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு விரும்புவீர்கள், இல்லை தலைமையை நீங்கள் வந்து கேட்பீங்க? அன்றைக்கு எந்த அமைப்புகள் சரியாக இருக்குதோ அந்த அமைப்போடு நாங்கள் பேசி முடிவெடுத்து அதுக்கப்புறம் தலைமையோட உத்தரவோடு நாங்கள் செஞ்சுருவோம். அது சிக்கல் இல்லாத பதில். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. 3 நாளாக உடஞ்சிருச்சு, அடுத்த இடத்துக்கு வர முடியாது, அடுத்த இடத்துக்கு வேறு கட்சிகள் வந்துடும். இன்னும் கேட்டால் சீமானும் அவர் பேர் நடிகர் விஜயும் ஒன்றா சேர போகிறாங்க, இப்படிலாம் பல பேசுகிறாங்க. எதிர்காலத்தில் 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், அதனால அரசியல் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். அதாவது அவங்க வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்கனாக்கா மீண்டும் ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு இந்த நிலைமைகள் நீடிச்சு இருந்துச்சுன்னா, பிரிஞ்சு போய் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு கேள்விக்குறி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் ஒட்டுமில்லை, உறவுமில்லை, அடுத்த சட்டமன்றத்தில் கூட இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அந்த முடிவு சரியா? அவரை பொறுத்தவரைக்கும் அது சரியாக இருக்கலாம். உங்கள் பார்வையில்?
எங்களுடைய பார்வையில் வந்து அது அவர் உண்மையிலேயே அவர் வந்து பிஜேபியோட தான் இருக்கிறாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாரு. அவர் வெளியில் பார்வைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்களா, பதில் கொடுக்குறீங்களா? ஆனால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை வச்சு தான் இந்த சில ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அவருக்கும் ஏற்பட்ட இந்த சிக்கலில் அவர் ஓ பன்னீர்செல்வம் நேரடியாக நான் பிஜேபியில் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கும், இவர் இந்த பாராளுமன்றத்தில் தேர்தலின் போது அந்த பிஜேபியை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்தாருங்கிறதெல்லாம் கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது நான் அந்த பதிலை நான் சொல்கிறேன். நான் அப்போ ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒப்பிட்டு நான் சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு தொடர்பு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல. அது ஆமாம். ஆனால் 2026 அது கூட்டணியாக கூட தொடரலாமா? அப்படி ஒரு நிலை வரும். கூட்டணி நிலை அதுதான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அது வந்தால் தான் அது சாத்தியமாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, அதாவது ஆட்சி செய்கிற அரசு, ஆட்சி செய்கிற கட்சி என்பதால் அதனுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்த தேர்தலில் அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்காது என்ற ஒரு பரவலான கருத்தும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு 40க்கு 40 அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு பிறகும் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திரும்பவும் பிஜேபி ஆட்சி தான் வந்திருக்குது. இந்த மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுன்னா அவங்க வந்து ஸ்டடியாக இருந்தால், சரியான ஒரு அரசியல் பண்ணால் மட்டும்தான் அந்த 2026 அவங்க தக்க வைக்க முடியும். இல்லை அவங்க வந்து இதோடு முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சரி போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிற மாதிரி தான் இது அர்த்தமாகும். சந்திரபாபு நாயுடு அவர்கள் 16 இடங்களை வைத்திருக்கிறார், நீங்கள் 12 இடத்த வச்சுருக்கீங்க. 2 பேருக்குமே 2 அமைச்சர்கள் பற்றி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை விட நான் பெரிய பார்ட்னர், நான் வந்து பெரிய பங்குதாரர் அப்படின்னு இவர் நாயுடு அவர்கள் சென்று அமைச்சர் பதவியை அதிகமாக கேட்கும் பட்சத்தில் உங்கள் தலைவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? எங்களுடைய தலைவர் அப்போ அவருக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு போட்டி எதுவும் கிடையாது. ஆனால் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் அந்த இடத்துல போய் சேர்ந்துருக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்தே ஒரு முடிவு எடுப்பாங்களே தவிர பிஜேபியோடைய சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது அது இப்போ 2 கட்சிகளுமே இந்த நரேந்திரதாஸினுடைய கடந்த கால 10 ஆண்டு கால நடவடிக்கைகளை ஆட்சியும் கூட நடவடிக்கைகள்லாம் கவனிச்சிட்டே இருந்திருக்காங்க. மற்ற கட்சிகளை பிரித்தாலும் சூழ்ச்சியில் அதை 2ஆக உடைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. நம்மளும் இப்படி பறிபோய் விடுவோமோ, நம்மையும் இப்படி பிரித்து விடுவார்களோ என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இருக்குதுங்க. அதுக்கு எச்சரிக்கையான சில ஏற்பாடுகளை எங்களுடைய தலைவர் பாதுகாப்போடு இருக்கின்றார், எச்சரிக்கையாக இருக்கின்றார். அப்படி அவர் செய்யும் பட்சத்தில் அவரே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார். இல்லை என்று சொன்னால் அவர் மீண்டும் மாற்றப்படுவார். தமிழ்நாடு அரசியலில் சீமான் வந்து கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அவருடைய போக்கு சரிதானா? அதாவது கூட்டணி இல்லாமலே போயிட்டுருக்காரு. அவர் கூட்டணி இல்லாமல் அவர் போக்குக்கு சரிதான். ஆனால் வந்து அந்த அரசியல் கட்சிகளில் ஒரு சில தலைவர்களை வந்து அவருங்க அந்த அணிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க பேசுகிறதோ மற்றபடி அது கொஞ்சம் அருவருப்பத்தக்கதான மாதிரி ஒரு செய்திகள். ஏன்னா அரசியல் கட்சியில் இருக்கும்போது ஒரு நாகரிகம் கருதி நம்ம நாவடக்கம் இதெல்லாம் தேவை, அது ஒரு இதாக பேசுகிறாங்க. ஆனால் இது போகிற போக்குகள் அவர் வந்து இந்த அரசியல் வெற்றி பெற்றிருக்கிறது, இந்த இன்றைக்கி தனி ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது வரவேற்க தகுந்தது, வாழ்த்தக்கூடியது. ஆனால் அவர் அந்த பேச்சாளர்களும் அவரும் சில பேச்சுக்களை பேசுகின்ற பொழுது, தலைவர்களை பேசுகின்ற பொழுது கொஞ்சம் நாவடக்கத்தோடு கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அந்த கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அது மட்டும்தான் தெரியுது. அதுக்கடுத்து செயலாளரோ இல்லை பொருளாளரோ ஒரு அமைப்பு ரீதியாக ஒன்றும் கட்டமைப்பு தெரியலையே. அவங்க வந்து அது வந்து ஒரு குடும்ப உறவு மாதிரி அந்த கட்சியை நடத்தி கொண்டுட்டு போகிறாரு. அவரே ஒரு இடத்துல சொல்லிக்கிறாரு, நானே மண் மிதித்து செங்கல் அறுத்து கட்டடத்தை கட்டி நானே அதில் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு தகப்பனாகவும் ஒரு சகோதரனாகவும் அவர் வந்து அந்த கட்சிக்கு இருக்கிறாரு. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க பொறுப்பாளர் இருந்தால் கூட அது அவங்களுக்கு காட்டிக்காமல் அண்ணனை மட்டும் நம்ம தலைவரை மட்டும் அது ஒற்றையாள் கட்சி மாதிரி ஒற்றையாளுங்க. அதாவது கட்சி ஐக்கிய ஜனதாதள கட்சி, இதில் வந்து மாநில பொதுச் செயலாளர் இருக்கீங்க. இதை விட வேறு சில பணிகளில் நீங்கள் முக்கிய பங்காற்றுகிறீர்கள் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் தமிழ் சுவிசேஷல் உத்தரன் திருச்சபையில் இளையோர் இறைப்பணி இயக்கம் இந்தியா
அதில் ஒரு சேர்மனாக இருக்கேன், தலைவராக இருக்கேன். இன்றைக்கு மாமறைதிரு அறிவர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் ஐயா அவர் பேராயராக வந்த பிறகு இன்றைக்கு அந்த திருச்சபை அநேக ஒரு 20 ஆண்டு காலம் ஒரு பின்தங்கியப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு. இந்த திருச்சபை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிலங்கள்லாம் விற்றுட்டாங்க, நிறைய சாப்பிட்டுட்டாங்க முன்னாடி இருந்தவங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? அது ஏற்கனவே நடந்தது, ஒரு சில இடங்கள் நடந்தது உண்மை. அதை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பேராயரும் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆலோசனை சங்க செயலர் தங்கப்பழம் அவர்களும் அவருடைய ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் அனைவருமே இன்றைக்கு ஒன்று சேர்ந்து அதனுடைய மேல் நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு திருச்சபை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதோடு அந்த விட்டெல்லாம் திரும்ப பெற்று ஒரு சில இடங்கள் பெற்று இருக்கின்றோம். ஒரு சில இடங்கள் விற்றுவிட்ட இடங்களை திரும்ப மீட்டு இருக்கின்றார்கள். ஒரு சில இடங்கள் வந்து மீட்காமல் அப்படி இருந்துட்டு பிரச்சனைகளே இருந்துகிட்டு இருக்கு, வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது பாதுகாக்கப்படும். அது சரி. உங்களுடைய இப்போ நீங்கள் தலைவராக இருக்கிற அந்த பொறுப்பில் இருந்து என்னென்ன செயல்பாடுகள்லாம் நீங்கள் செய்கிறீங்க? அந்த இப்போ வந்து என்னுடைய செயல்பாடுகள் வந்து சின்ன பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா, ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைங்கள், அது 10 வயதிலிருந்து 15 வயதில் இருக்கக்கூடிய இளையோர்கள், அவங்க எல்லாமே வந்து இன்றைக்கு 10 வயசு 15 வயசு பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது 10 12 பல்வேறுபட்ட இடையூறுகள் அவங்களுக்கெல்லாம் ஏற்படுது. அந்த செல்ஃபோன் எல்லாம் கொஞ்சம் நிறைய வளர்ந்துட்ட பிறகு செல்ஃபோன் தேவைகளும் இருக்கிறது, அதனால் பாதிப்புகளும் இருக்குது. அதனால் அந்த மாதிரியெல்லாம் பிள்ளைகள் தவறான வழிகள் போகிறாங்கங்கிறதுக்காக வேண்டி அவங்கள திசை திருப்பி ஒரு நல்வழிப்படுத்தணும். அது இப்போ நல்வழிப்படுத்தினாக்கா நம்மளுடைய ஆன்மீகமும் வளரும், நம்முடைய திருச்சபையும் வளருங்கிற ஒரு கோட்பாடோடு அந்த இயக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கான வேண்டிய விளையாட்டு, மர அறிவு, செல்ஃபோனை தவிர்த்து இந்த வேலைகள் எல்லாமே அந்த இது செய்யும்பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு ஆர்வமாக எல்லா வேலையும் விளையாட்டு, கேம் விளையாடுறது, மற்றபடி நாடகம் நடிக்கிறது, உடல் நலமும் அதனால் பாதுகாக்கப்படுது. அதனால் அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் அங்கே போகிறதுக்கான வேலைகள் இல்லை. அதனால் நல்ல ஒரு வழித்தத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து அந்த லுத்தரன் சார்ந்த அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமா அல்லது எல்லா பிள்ளைகளுக்குமா? இந்த ஜூனியர் மினிஸ்ட்ரிங்கிறது வந்து எல்லா சமூக மக்களுக்கும் அதில் இடம்பெறலாம். ஆனால் ஆலயத்துக்குள்ள ஆராதனைகளுக்கு மட்டும் நாங்கள் வந்து இப்போ அவங்க அபிப்பிராயப்பட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸும் மற்றபடி அபிப்பிராயப்பட்டாங்கன்னா ஆலயத்தில் நாங்கள் கலந்துக்கலாம். நாங்கள் வந்து வற்புறுத்தி நாங்கள் கூப்பிட்றதில்ல. ஆனால் இந்த விளையாட்டுகளோ இந்த கேம் விளையாடுறது, இந்த பாட்டு இதெல்லாம் நாங்கள் சேர்த்து மற்ற சமுதாய மக்களையும் நாங்கள் சமுதாய மக்களையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம். அங்கே சமுதாயத்துக்கு வேலை இல்லை, ஏன்னா எல்லா சமுதாயம் ஒன்று தானே. ஆமாம் சமயம்தான் அங்கே. இது தவிர்த்து வேறு ஏதாவது நற்பணிகள் உங்கள் சார்? இந்த ஒர்க்கு நாங்கள் வந்து தீவிரமாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சபை அழிஞ்சு போனதுக்காக அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஹாஸ்டல்லாம் வந்து நடைமுறை இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு வந்திருக்க பேராயருக்கும் இந்த கவுன்சில் எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இந்த ஹாஸ்டல் விடுதிகளை வந்து புதுப்பித்து அவங்களுக்கு வேண்டியான காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அதேமாதிரி பள்ளிகள் எல்லாமே ரொம்பவுமே சீர்கட்டு ரொம்பவுமே மோசமாக போயிடுச்சு. ஏன்னா அப்போ எல்லாம் இருந்த காலங்களில் வந்து வில்லேஜ் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போட்டு அங்கேருந்து வர பணங்கள்லாம் வந்து கட்டணம்லாம் கட்டினாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலங்களில் அது 100 ஆண்டுகளுக்கு பிறகு அது வந்து ரொம்ப பழுதுபட்டு போகும். வெளிநாட்டு உதவிகள் பொருளாதாரம்லாம் எதுவும் வர்றதே இல்லை, எங்களுக்கு வர்றதில்லை. ஏன்னா வந்து ரொம்பவுமே அது நிறுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு காரணம் யார் என்று பிஜேபி அரசாங்கத்தில் சுத்தமாகவே நிறுத்திட்டாங்க, எங்களை வந்து வாழவே விடலை. இப்போ இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் உங்களுடைய தலைமைக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறீர்களா? நான் கொண்டு சென்று இருந்த பிறகு தான் அவருடைய கருத்துக்கள் நிறையாக நாங்கள் அவருடைய தெரிவிச்சிருக்கிறோம். இந்த மணிப்பூர் பிரச்சனை கூட எங்களுக்கு வந்து அங்கே தாக்கப்படுறதே எங்களுடைய மக்கள் தான், கிறிஸ்தவ மக்கள் தான் அதிகமாக இதையெல்லாம் அவருக்கு நன்றாக உணர்ந்திருக்கிறார். அந்த அந்த நேரங்களெல்லாம் வந்து எங்கள்கிட்ட சில சமயங்கள் பேசும்போது கூட அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு. அதனால் நம்முடைய காலங்கள் பதில் சொல்லணும், இதெல்லாம் அவர் மனதில் வைத்திருக்கின்றார். ஆகையினால் தான் சொல்கிறேன், இன்றைக்கு அவருடைய நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம், சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம். மணிப்பூர் அந்த சிக்கல் ஒரு பெரிய ஒரு துயரம். அந்த துயரத்தில் உங்களுடைய கட்சி எந்த அளவிற்கு பங்காற்றியது? எங்கள் மணிப்பூரில் வந்து அதிகமாக எங்கள் கட்சி இல்லை, அந்த எங்களுக்கு கட்சி தொண்டர்கள் அங்கே இல்லை. பீகாரில் இருக்கிறாங்க. பீகாரில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களோட மூலயமாக அவங்களுக்கு சில உதவிகள் பாதுகாப்புகள் அதெல்லாம் செஞ்சுருக்கோம். இங்கே
தமிழகத்திலிருந்து ஏதாவது உதவிகள்? தமிழகத்திலிருந்து நாங்கள் வந்து அங்கே போகவும் முடியல, நாங்கள் அங்கே வரவும் முடியல. ஏன்னா இங்கேயே வந்து தமிழக மக்களையே கிறிஸ்தவ மக்களை வந்து ரொம்ப நசுக்கிறாங்க, அடிக்கிறாங்க. நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க, அப்புறம் நசுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே? இல்லை அது செஞ்சதுனால தான் 10 ஆண்டு காலம், இவங்க வந்து 2 ஆண்டு காலம் தானே ஆகிருக்கு, 3 ஆண்டு காலம் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே இன்றைக்கி அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், அன்னைக்கு ஜெயலலிதாமா இருக்கும்போது லேடியாக மோடியான்னு சொல்லும்போது அந்த காலகட்டங்களெல்லாம் பாதுகாப்பு இருந்தது. அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு இவங்களுக்குள்ள மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர் அவர் வந்து இருக்கும்போது நாங்கள் நல்லா இருந்தோம்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது எப்படி சரி? அதாவது பாதுகாப்பு இருந்ததுன்னு சொல்ல வந்தோம். நாங்கள் மதம் மாற்றினா தானே எங்களை பாதிக்கப்பட போகுது. ஆனால் நாங்கள் ஃப்ரீயாக போய் அவங்க கூட மாறிட்டாங்க, அப்புறம் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து ஒரு பைபிளை தூக்கிட்டு ஒரு இடத்துல நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், ஒரு ஆராதனை நடத்துகிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறது வந்து அந்த காலங்களில் இருந்துச்சு. இந்த 3 ஆண்டு காலங்கள் அது நிறுத்தப்பட்டுச்சு இல்லை. இன்றைக்கி நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் வந்து குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிறு வைப்போம். அது குருத்தோலை பவனி வரும்போது நாங்கள் மெயின் ரோட்லேருந்து தான் நாங்கள் வருவோம். அதனால எத்தனை பேர் எங்களை வந்து தடுத்துருக்குறாங்க, இந்தந்த இடத்துல நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் மக்கள் தடுக்கிறவர்கள்லாம் யார்? RSS பிஜேபி போன்றவர்கள் தான் அது தடுக்கிறாங்க. வேறு யாருமே இஸ்லாமியர்கள் தண்டிக்கிறது. நேரடியாக பிஜேபி கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் தடுப்பதில்லை, மற்ற துணை அமைப்புகள் தான் தடுக்கின்றன அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அது உண்மையா? அது உண்மைதாங்க. ஏன் இவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? இவங்க தான் அவங்கள தூண்டி விடுறாங்க. இதில் 2 தானே அவங்க இருக்கிறாங்க. 2 பேரும் 2 அவங்க மெம்பர்ஷிப். நான் வந்து ஜனதாதளத்தினுடைய பொதுச் செயலாளர், நான் கட்சியில் தான் இருக்கிறேன். என்னுடைய கட்சியில் வந்து என்னுடைய தமிழ் சுஷத்திரம் திருச்சபையில் இருக்கக்கூடிய இந்த சேர்மன்ஷிப்பு இந்த இதை வந்து நான் இணைக்க முடியாது. அது தனி இது தனி. ஆனால் அவங்கள்ட்ட அப்படி கிடையாது. 2மே அவங்க, RSSம் அவங்க தான், பிஜேபியும் அவங்க தான். 2லேயும் உறுப்பினராக இருக்காங்க. 2மே உறுப்பினராக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்கிறது தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இந்த மோடி அரசு, ஒன்றிய அரசு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்னோம்னு சொன்னாக்கா, பிஜேபிக்காரங்க வந்தாங்கனாக்கா, கிறிஸ்தவம் போய் நின்னாக்கா அவங்களுக்கு தனி மரியாதை, இவங்களுக்கு தனி மரியாதை. இவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஆட்சியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ, நாங்கள் ஆட்சியில் இல்லை, அவங்கள என்ன ஆட்சியில் இருக்காங்களோ அங்கே ஆட்சியில் சொல்கிறது தான் அவங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின் அந்த நிலை மாறி இருக்கிறது. பாதுகாப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுக்குள்ள ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்கிறாங்க. அந்த எங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த வாரியங்கள், சிறுபான்மை வாரியம் இது எல்லாமே எங்களுக்காக வேண்டிய இது பண்ணி ஒரு பாதுகாப்பான ஒரு அரசாங்கமாக இருக்குங்கிறது தான் நான் என்னுடைய கருத்து. அடுத்தடுத்த அதாவது வருகின்ற தேர்தல்கள் எல்லாம் உங்களுடைய கட்சியும் வேறு, அதாவது நீங்கள் சார்ந்து உங்களுடைய மனநிலை சார்ந்த வேறு கட்சிகளாக ஒன்றிணைத்து கொண்டு நீங்கள் ஒரு பெரிய புரட்சியாளராக அல்லது புரட்சிகரமான கட்சியாக மாறுகிற எதுவும் எண்ணங்கள் உண்டா? எங்களுடைய தலைவர் எவ்வழியோ அவ்வழி நாங்கள் எல்லாம் தொடர்ந்து. தமிழ்நாட்டை பற்றி அவருக்கு என்ன அபிப்பிராயம் உண்டுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வரோடு அவரோட நட்பு நீடிக்கிறது. அப்போ அடுத்த தேர்தலில் கூட நீங்கள் இந்த கட்சியோட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? தலைமை உத்தரவு அளித்தால் இணைந்து செயல்படுவோம். தலைமை உத்தரவிடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆலோசனை இல்லை, அதாவது எதை சொல்லணும், இங்கே இருக்கிற நடைமுறைகளாவது நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் பற்றி சொல்லுவோம். அப்போ அவர் வந்து என்ன முடிவு பண்ணி அங்கே எங்களுக்குள்ளே சேர்க்கிற அந்த உயர்மட்ட குழு முடிவு எடுக்கிறது நாங்கள் செயல்பாட்டில் கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் அதாவது இந்திய ஒன்றியமே பேசுகிற ஒரு கட்சி ஐக்கிய ஜனதாதளம். ஆனால் தமிழ்நாட்டில் அது சந்தடியே இல்லாமல் இருக்குது. தேய்ப்புரை மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன் நீங்கள் அதை வளர்ப்புரை ஆக்கக்கூடாது? இன்னும் வருங்காலங்களில் அதை பற்றி சிந்திப்பீர்கள். சரி, இப்போ இங்கே சென்னையை அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு செய்தி இப்போ அடிபடுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் இருக்கிற ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோட அந்த கூட்டணியை வெட்டி கொண்டு தமிழகத்திலும் கால் வைக்க போகிறார் என்ஆர் காங்கிரஸ் என்ற முறையில். அந்த என்ஆர் காங்கிரஸும் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் ஒன்றாக இணையப் போகிறது, அடுத்த ஆட்சி அவர்கள் கையில்தான் அப்படின்ற ஒரு செய்தி இப்போ பேசப்படுகிறது. 3 பேரும் சேரலாம், ஆனால் ஆட்சியை பிடிப்பாங்களாங்கிறதே சொல்ல முடியாது. 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அவங்க வந்து தேர்தலில் நிற்பதற்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. ஆட்சியை பிடிப்பது என்பது
அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு என்று எனக்கு தெரியும். ரங்கசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பு கிடைக்கும் என்று நம்புகிறீர்களா? என்னை பொறுத்தளவுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், அவர் பாண்டிச்சேரியிலேயே ஏற்கனவே காங்கிரஸோடு இருந்தவர். அதுக்கு பிறகு அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து திரும்ப பிஜேபியோட இணைஞ்சு செயல்பாட்டில் இருந்தது. இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கூட காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. பார்க்கிறவர்கள் வந்து அவரை வந்து ஒரு காமராஜர் தோற்றத்தில் பார்க்குறாங்க. அந்த தோற்றம் இங்கே தமிழகத்தில் வரவேற்கப்படும் தானே? அந்த தோற்றம் மட்டுமே தவிர அது ஆரம்ப காலத்திலே அவர் வந்து இருந்த நிலைமைகள் வேறு. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அதை பாரதிய ஜனதாவுக்கு போய் வந்ததால் அவருக்கு செல்வாக்கு இருக்காது என்பது என்னுடைய என்று கேட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் கூட பாரதிய ஜனதா வர முடியவில்லை. அது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்னராக இருந்த இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட வர முடியவில்லை. அவர் சார்ந்த கட்சிக்காரர்களும் எங்கேயுமே வர முடியல. தான் அவர் பாரதிய ஜனதா வேண்டான்னு சொல்லிட்டு வர போகிறாரு. எப்படி இருந்தாலும் அதில் இருந்தவர் தானே இதில். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதாவது சௌமியா அன்புமணி ஒரு 2வது இடத்துல நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் தெரியுது. அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்காக வேண்டி இருக்குங்க, ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. ஆனால் அவங்க சரியாக பயன்படுத்திக்கல, அந்த மக்களை பயன்படுத்தலை, அந்த கட்சியை சரியாக பயன்படுத்தலை என்பது தான் என்னுடைய அவர்களுடைய சுயநலத்திற்காக அந்த கட்சியை வந்து வீணாக்கிட்டாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்ததால் அது வீணாகிவிட்டதா? ஒரு அரசியல் சூழ்நிலையிலும் பார்க்கும்போது தேர்தல் காலங்களில் பார்க்கின்ற பொழுது எனக்காக என்னுடைய கருத்துக்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது வந்து சரியாக இல்லை. பொதுவாக ஒவ்வொரு தலைவர்கள், அதாவது டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், இன்னும் சிலர், அதாவது நம்ம ஏசி சண்முகம் அவர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் ஒரு பன்னீர்செல்வம் அவர்கள், இவர்கள்லாம் ஒரு பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள் போல் தோன்றுகிறது. நிறைய வாக்குகள்லாம் பெற்றிருக்கிறாங்க. இவர்கள் இப்படியே இருக்க போகிறார்களா அல்லது தாய் கட்சியில் இணைவார்களா? உங்களுடைய யூகம்? இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு மாற்றங்கள் வரும். ஆனால் ஒன்று சேரப்பட வேண்டும். ஒன்று சேர வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறேன். காரணம் ஏன்னா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த கட்சி ஒன்று சேர்ந்தால் அவங்க வெற்றி பெற்று போயிட மாட்டாங்க. எங்களை போன்று சிறு சிறு கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான. நிதிஷ்குமார் அங்கே உட்காந்து மோடியை பேசிட்டு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பதிலை நான் சொல்கிறேன். அதான் சரியான எதிர்கட்சியும் அமைய வேண்டும். வருங்காலங்களில் நீங்கள் கட்சியை வளர்க்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன வைத்திருக்கிறீர்கள்? வருங்காலங்களில் அனைத்து மாவட்டங்களிலுமே தலைவர்களை நியமிப்பது, அதன் மூலமாக வட்டார தலைவர், நகர தலைவர்களை நியமிப்பது, அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காரியங்களை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை அந்த தெருமுனை பிரச்சாரமாகவோ அல்லது பொதுமக்கள் இடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்திய ஒன்றியமே கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற 2 தலைவர்களில் ஒருவர் உங்கள் தலைவர். இந்த நேரத்தில் அந்த தலைவரை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து ஏதோ ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய கட்சி வெளியில் தெரியும் தானே? அதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் வந்து தேர்தலுக்கு முன்பாக செய்தோம். ஏனென்று கொண்டால் நாங்கள் வந்து இந்த ஜனநாயக ஜனதா தளம் சரத் யாதவருடைய அணியில் தான் நாங்கள் இருந்தோம். நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் வச்சுருந்தார். தேர்தல் சில நடத்தினோம். மறைவுக்கு பிறகு, அதாவது சரத் யாதவருடைய மறைவுக்கு பிறகு நாங்கள் இந்த இந்த கட்சியை ஜனநாயக ஜனதாதளத்தை எல்ஜேடியை நாங்கள் கொண்டு வந்து ஐக்கிய ஜனதாதளத்தோடு இணைத்து விட்டோம். இணைத்த பிறகு அதனுடைய இணைப்பு கூட்டங்களை நாங்கள் டெல்லியிலே நடத்தலாமா இல்லை தமிழ்நாட்டிலே நடத்தலாமா என்கின்ற எங்களுக்கும் தலைவர் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்பொழுது நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்தினால்தான் எங்களுக்கு அது பெருமையாக இருக்கும், அது கட்சி வளருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று அன்றைக்கே நாங்கள் கேட்டிருந்தோம். அவர் தேதியும் கொடுத்து விட்டார். நாங்கள் எல்லா ஆயத்த பணிகளும் செய்து விட்டோம். திடீரென்று தேர்தல் அறிக்கை விட்டதுனாலேயும் அவருடைய உடல்நிலை இப்பொழுது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. அந்த காரணத்தினால அது தடைப்பட்டு விட்டது. தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இப்பொழுது அவரை அழைத்து இங்கே இந்த இணைப்பு கூட்டத்தை நடத்தலாம் என்று இருக்கின்றோம். நிச்சயமாக அவர் அமைச்சரான பிறகு நாங்கள் அவரிடத்தில்
ஆமாம், 2 அமைச்சர் இருக்காங்க, ஒரு தலைவர் இருக்காங்க, 3 பேர் வந்தாங்கன்னா உங்களுடைய பார்ட்டி கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு பண்ண முடியும். அதுக்கான அதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். சரி. தலைவரோட பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வரும்போது கூட எங்களுடைய தலைவர் ராஜகோபால் அவர்கள்ட்ட நான் கேட்டு பேசிட்டு தான் வந்திருக்கேன் நான். அதனால் இந்த வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்ப்பதற்கு முழு மூச்சாக நாங்கள் செயல்படுவோம். விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான அந்த கட்சி, அப்போ அவங்களுடைய துணைவியார் நடத்துகிறாங்க, அந்த கட்சியினுடைய எதிர்கால நிலை எப்படி இருக்குன்னு கருதுறீங்க? அவங்க ரொம்ப தெளிவாக நடத்துகிறாங்க. அவங்க பிஜேபிட்ட முன்னாடி வச்ச கோரிக்கையே வந்து சிறப்பான கோரிக்கை. எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் கோரிக்கையே அவங்க வச்சுருக்கிறாங்க. அது சிறப்பானது. நான் தோக்கணும் ஜெயிக்கணும், நீ உனக்கு 1 வந்தாலும் சரி 2 வந்தாலும் சரி எனக்கு ராஜ்யசபா கொடுக்கணும்னு கேட்டு. ஆனால் அந்த ஆரம்ப ஸ்டேஜே அது கொஞ்சம் சிறப்பானது. அரசியல் இல்லை, அனுபவம் முதிர்ந்தவங்க மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. வளர்ச்சி அடையும் என்று நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இந்த இப்படியே போனால் நான் வளர்ச்சி அடையும். இது வேற ஏதாவது அவங்களுக்குள்ள விருதுநகரில் முன்னணியிலே இருந்துட்டு இருந்தார் அவங்க பையன். ஆமாம். அதற்கு காரணம் என்ன? அந்த விருதுநகர் பகுதியில் அவர் ஒரு செல்வாக்கு மிக்கவரா, இல்லை அந்த கட்சி செல்வாக்கு மிக்க கட்சியாக இருந்ததா? அவங்களுடைய கூட்டணி அந்த அளவுக்கு அங்கே இருந்ததுனால அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துடுச்சு. அவங்களோட தனிப்பட்ட ஒரு முறை வந்து அங்கே ஒரு இடத்தை, அதாவது சட்டமன்ற இடத்தை அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்பாக கூட இருக்கலாம். அது வந்து அவர் கூட்டணியும் அது சேர்ந்து வந்ததுனால அந்த மாதிரி அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருந்துருக்கும். ஆனால் அவருங்கும்போது இது கூட்டணியை வச்சு தான் அவங்க வந்து ஜெயிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஆனால் நம்ம கூட்டணி பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அண்ணாமலையே சரியான ஓட்டு அங்கே வாங்க முடியல, அவருடைய தொகுதியில் அவர் வாங்க முடியல. அவர் அவ்வளோ ஐஏஎஸ் அப்படி இப்படின்றாரு, பேச வேண்டியதெல்லாம் என்ன பேசுகிறேன்னு தெரியாமலே பேசினார். அது எல்லாத்தையும் சட்டம் எனக்கு தான் தெரியும், நான் தான் அவரே எழுதின மாதிரி பேசினார். ஆனால் அவரே அந்த இடத்துல வந்து அந்த வாக்குகளை ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கிறார். அதுவும் பட்சத்தில் அவர் வாங்கியிருக்கும்போது இன்றைக்கி அந்த கட்சி வந்து ஒரு சிறப்பாக உங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் பார்க்கும்போது இது பெரிய கட்சின்னு தான் சொல்ல முடியும். பிரம்மலதா அவங்க வந்து தேமுதிக வந்து ஒரு பெரிய, அவங்க பிஜேபியோட அந்த இடத்துல அது பெரிய கட்சின்னு தான் நான் சொல்ல முடியும். அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நீடிப்பாரா? அந்த கட்சி தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பீரியடும் அவங்க வந்து கட்சி தலைவர்களை மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அகில இந்திய கட்சிங்கிறனால அவங்க வந்து தலைவர்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, வளரும் கட்சிங்கிறனால. ஆனால் இப்போ இவங்களை போட்டிருக்காங்க. இவங்களுக்கு பிறகு எப்படிங்கிறத அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். ஏன்னா இந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் பேசின பேச்சுகள், அவர் நடந்துக்கிட்ட அதுவே அவருக்கு மைனஸ் ஆயிடுச்சு. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே மக்கள் வெறுக்கத்தக்கதான காரியங்கள் நடந்ததுனால தான் இன்றைக்கு அவர் வாக்குகள் வங்கி குறைஞ்சிது. அது வந்து அவருக்கு வந்து பாதிப்பாக தான் அமைஞ்சதை தவிர அவர் வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு அது வந்து அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் நடந்துக்கிட்ட விதங்கள் எல்லாமே வந்து. இப்போ கேரளாவில் ஒரு எம்பியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி கணக்கை தொடங்கியிருக்கு. அதில் வெற்றி பெற்ற சுரேஷ் கோபி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. திடீர்னு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் விலகுகிறேன் என்று சொன்னார். காரணம் வந்து நான் படங்கள்லாம் நடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் அப்படி இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்துருச்சு. இந்த குழப்பம், அவர் பிஜேபி அங்கே ஜெயிச்சதே வந்து ஒரு நடிகர் என்பதனால தான், ஒரு நல்ல நடிகர் என்பதனால தான் அவர் வந்து அங்கே ஜெயித்தார். ஆனால் கேரளாவை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும், பெரும்பான்மை வந்து மக்கள் வந்து அங்கே சிறுபான்மை மக்கள் தான் அங்கே அதிகமாகவே இருக்கிறாங்க. அதனால தான் வந்து பிஜேபி அங்கே கால் ஊன முடியாமல் வந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த வாக்கு அல்ல, சுரேஷ் கோபி என்ற நடிகருக்கு நல்ல நடிகருக்கு கிடைத்த வாக்கு. அந்த அடிப்படையில் ஒத்துக்கிட்டாரு, ஒரு அமைச்சர் பதவியும் கொடுக்குறாங்க. திடீர்னு அது வேண்டான்னு சொல்கிறது. அப்புறம் மக்கள் வந்து பிஜேபியோட போயிட்டாருனாக்கா அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் வந்து அவரை எப்படி ஏற்றுப்பாங்க? சரி, அவரும் வந்து தவறான வழியில் போயிட்டாருன்னு தானே சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம வந்து மோடி எப்படி வந்து அவர் வந்து நடவடிக்கைகள் சரியில்லைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவரும் தானே சொல்கிற மாதிரிக்கும் அந்த மாதிரி தான். அதனால் மறுபடியும் அவர் வந்து அது அவருடைய சொந்த விருப்பம். ஒரே நாளில் 2-3 கருத்தை சொல்லிட்டாங்க மாற்றி மாற்றி. அதனால் அவருடைய நோக்கங்கள், அவருடைய இது வந்து அது தனி. அவர் வந்து வேண்டான்னு சொல்கிறது வந்து அவருடைய சொந்த விருப்பங்கள். ஆனால் அவர் ஜெயிச்சதனுடைய நோக்கங்கள் வந்து அவர் நல்ல நடிகர், நல்ல மனிதர் என்பதற்காக அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள், மக்கள் வாக்களித்திருக்கிறார்களே தவிர கட்சிக்காக அல்ல. ஒருவேளை இந்திய ஒன்றியத்திலே ஆட்சி மாறினால், அதாவது உங்கள் தலைவரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும்
இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளித்து அந்த கூட்டணி வந்து ஆட்சி ஏறினால் அந்த ஆட்சி இறுதி வரை நிலைக்கும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இருக்கும். இப்போ இதை விட அது வந்து நிற்கும் அப்படி இருந்தாக்கா நிச்சயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இருவருமே சேர்ந்து அந்த அமைப்பு அமைக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் சரியில்லை என்பது தானே அர்த்தம். சரியாக இருக்கப்பட வேண்டும். ஒரு நல்ல தலைவர்கள் ஒரு ஆட்சி அமைப்பதற்கும் ஒரு நிர்வாகத்தை சரி செய்வதற்கும் ஒரு நாட்டை சரி செய்வதற்குமாக இன்றைக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். அப்படி சரியில்லை என்று சொன்னால் வேறு ஒரு அமைப்பிற்கு ஒரு கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுத்து அதை நீடிக்க வைக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அணி நிச்சயமாக நீடித்து வரும். உங்களை பொறுத்தவரை இப்போது இருக்கிற நிலை, இப்போவும் அமைச்சரவையில் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த நிலையில் விரும்புவீங்களா அல்லது இந்தியா கூட்டணியில் உங்களுடைய கட்சி சேர்ந்து அங்கேயும் அமைச்சர் பெற்று அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அதை விரும்புங்க? இதில் ரெண்டில் எதை நீங்கள் விரும்புகிறீங்க? இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, கொஞ்சம் வளர வளர பார்ப்போம். ரெண்டாவது குழந்தை வேண்டான்றீங்களா? வளர வளர பார்ப்போம். சரி சரி. திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து 2026 ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? மக்களுக்கு தேவையான நீர் ஆதாரங்களை முக்கியமாக அவர்கள் செய்யப்பட வேண்டும். அணைகள் கட்டப்பட வேண்டும். என்னை பொறுத்தளவுக்கு தேசிய நீரோட்டம் இருந்தால் மிக நன்றாக இருக்கும். அனைத்து இருக்கக்கூடிய நதிகள் இணைப்பு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதற்கான வேண்டிய ஆயத்த பணிகளை செய்தால் தலைமுறை வரைக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்த ஆட்சி மேலே, அதாவது நாங்கள் வந்தால் இந்த மின் கணக்கீடு அதை வந்து மாதம் எடுக்க வைப்போம். ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. அதனால் அந்த அதிகப்படியான தொகையெல்லாம் வருது மக்களுக்கு. அதை மாதம் ஒரு முறை கொண்டு வரோன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் கொண்டு வரல. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதையும் அவங்க செய்கிறதுக்கு நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசப்பட வேண்டும். அதை வச்சு பேசி அதை நடைமுறைப்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். அது வந்து ஒரு பயனுள்ள இந்த மாதிரி செயல்பாடுகளை எல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் கட்சி சார்பில் நீங்கள் ஏதாவது முதல்வருக்கு மனு கொடுத்துருக்கிறீர்களா, கோரிக்கை வைத்திருக்கிறீர்களா? கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கோம். இனிமேல் தான். ஏன்னா அதோட அந்த ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. அந்த மாதிரிலாம் கொண்டு வர நீங்கள் அதெல்லாம் இருக்குது. சரி, உங்களுடைய கட்சி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக மாற வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய தலைவர் 2 பக்கமும் தாவிக்கிட்டு இருக்காமல் ஏதாவது ஒரு நிலையான இடத்திலிருந்து இந்த இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்புக்கு, வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களிடம் வெளிப்படுத்தி நீங்கள் தந்த இத்தனை கருத்துக்களுக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நேர்காணலில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.